வணக்கம். வெல்கம் டு வேலுவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சு பீஸ் மீன் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த மீன் வேணாலும் நீங்கள் எடுத்து செய்யலாம். இப்போ மசாலா என்னென்ன போட்டுக்கலான்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் அரை முடி, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா மசாலாவை அதிகப்படுத்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. மீனில் சேர்த்துக்குவோம். மீனில் மேலே பூசிக்கலாம். இந்த மாதிரி கேப் விடாமல் நல்லா பூசி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மீன் துண்டுத்துலேயும் மசாலா பூசி வச்சு இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நம்ம நல்லா ஊறட்டும். எவ்வளோ மணி நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பேனில். கடுகு 1 டீஸ்பூன். அது நல்லா வெடித்ததும் வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 கொத்து, அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம ஆயிலில் தான் நிறைய எண்ணெய் ஊற்றி மீனை பொரிக்க வேண்டியது இல்லை. இந்த மாதிரி கடாயில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. அதனால தான் இந்த பச்சை கலரில் இருக்குது. பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த மசாலாவில் மீன்களை சேர்த்துக்கலாம். நம்ம மீனெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் 2 நிமிஷம். சிம்மில் வச்சுடுங்க ஸ்டவ்வை. திறந்து பார்க்கணும், திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு வேக விடணும். இல்லை அடி பிடிச்சிக்கும் இல்லையா, அதனால் 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக விட்டுக்குங்க. உங்களுக்கு ஆயில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதிலையே தொக்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொக்கில் சாதம் போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். லெமன் சேர்த்துருக்கோம் இல்லையா, டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சாதத்துலேயும் போட்டு இந்த தொக்கை சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் லெமன் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருக்கீங்களா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள். நானும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக விடுங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி
வித்தியாசமாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா வெந்துருச்சு மீன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.